பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ, ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோவில் என்னென்ன பிளான்ஸ்லாம் கண்ட்ரி நேமில் இருக்கோ அந்த பிளான்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் பற்றி பேசலான்னு சொல்லி தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. முதல்ல பார்க்குற இந்த செடியோட பேர் சாங் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு ட்ரெஸ்ஸீனா வெரைட்டியை சேர்ந்தது. காற்றை சுத்தப்படுத்துறதுல நல்ல ஒரு பிளான்ட்டு, பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் இது. இந்த காமிக்கிற செடியோட பேர் டெக்சாஸ் சேஜுன்னு சொல்லுவாங்க. இந்த செடி ஒரு பெரினியல் ஃப்ளவரிங் பிளான்ட்டு, பிங்க் கலரில் பூக்கும். இந்த செடியோட வளர்ப்பு டீட்டெயில்ஸ் கூட நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்ல ஒரு அழகான பிளான்ட்டு, வித்தியாசமான இலைகளோட, நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு பர்பிள் கலரில் பூக்களோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி. இந்த செடியோட பேர் மான்ஸ்டரா பெரு அப்படின்னு சொல்லுவாங்க. மான்ஸ்டரால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மான்ஸ்டரா பெரு ஒரு வெரி வெரி ரேர் வெரைட்டி. இதுவுமே ஒரு காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு தான். நல்ல அழகான ஃபோலியேஜ் பிளான்ட்டும் கூட. இந்த செடியோட பேர் சாங் ஆஃப் ஜமைக்கான்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு ட்ரெஸ்ஸீனா வெரைட்டியை சேர்ந்தது தான். நல்ல ஒரு க்ரீனிஷாக, இது ஒரு சின்ன செடி தான். நல்லா பெருசாக வளரும்போது இந்த கலர்ஃபுல்லாக நல்ல க்ரீனும் லைட்டு ஒயிட்டும் அந்த டிசைனும் சேர்ந்ததில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான செடி இது. இந்த செடியோட பேர் சைனா டால் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நல்லா பச்சை பச்சைன்னு நல்ல ஒரு எமரால்டு க்ரீன் கலரில் இதோட இலைகளும் அந்த கிளாஸியாக அந்த மெழுகு தேய்ச்சி விட்டது மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட் இது. இது ஒரு மான்ஸ்டரா பிளான்ட்டு. இந்த லீவ்ஸில் ஹோல்ஸோட பார்க்குறதுக்கே ஒரு போத்தோஸ் மாதிரி இருக்கும். ஆனால் போத்தோஸ் கிடையாது. இது ஒரு மான்ஸ்டரா பிளான்ட்டு, மான்ஸ்டரா அடன்சோனி அப்படின்னு சொல்லி இந்த பிளான்ட் சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஹேங்கிங் பிளான்ட் இது. இது ஒரு டர்ட்டில் வைன் பிளான்ட்டு, சக்யூலண்ட் ஃபேமிலியை சேர்ந்தது. ஹேங் பண்ணி போட்டிருக்கும்போது மேலேருந்து கீழே வரைக்கும் தொங்கி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். டர்ட்டில் வைன்றது இதோட பெயராக இருந்தாலும் இதுக்கு இன்னொரு பெயர் கூட இருக்குது, பொலிவியன் ஜியூன்னு சொல்லுவாங்க. அந்த பொலிவியன் இந்த செடியோட பேரில் இருக்குது. பொலிவியான்றது ஒரு கண்ட்ரியோட நேம். இந்த ஹேங்கிங் பிளான்ட் பேர் இங்கிலீஷ் ஐவி. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். அதாவது க்ரீனும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு வேரிகேட்டட் இங்கிலீஷ் ஐவி. இது நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு. நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டில் இதுவும் ஒன்று. இங்கிலீஷ் ஐவின்னு பேர் இருந்தாலும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, யூரோப்பியன் ஐவி. இந்த பார்க்குற செடியோட பேர் ப்ளூ கிளஸ்டர் வைன். நல்லா வயலட் கலரில் பூக்கள் ஊதா நிற பூக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும். பெரினியல் ஃப்ளவர் பிளான்ட் தான். வருஷம் 365 நாளுமே பூக்கள் தரக்கூடியது. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, பிரசீலியன் மார்னிங் க்ளோரி அப்படின்னு பேர். இந்த செடியோட பேர் அக்லோனிமா. அக்லோனிமான்றது காமன் பேராக இருந்தாலும் சயின்டிஃபிக் நேமாக இருந்தாலும் இதை சைனீஸ் எவர்கிரீன் சொல்லுவாங்க. நேட்டிவ் சைனான்றதுனால அந்த சைனீஸ்ன்ற பேர், சைனீஸ் எவர்கிரீன்ற பேர் வந்திருக்கு. நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு, இன்டோரில் வச்சு வளர்க்குறதுக்கு அருமையான பிளான்ட் இது. இந்த பிளான்ட்டோட பேர் அக்காலிஃபான்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட் தான் இது. அவுட்டோர்லேயும் வச்சு வளர்க்கலாம், இன்டோர்லேயும் வச்சு வளர்க்கலாம். நல்லா பார்க்க க்ரீனிஷாக ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயுமே பச்சை பச்சைன்னு இருக்கும். பார்டர் செடிக்கு ஒரு அருமையான பிளான்ட்டு. அக்காலிஃபான்றது ஒரு காமன் நேம் தான். பர்டிகுலராக இந்த வெரைட்டி பேர் ஜாவா ஒயிட். இந்த லாஸ்ட்டு செடி நான் இப்போ காமிக்கிற செடி பேர் மெக்சிகன் பெட்டூனியான்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு. வருஷம் 365 நாளுமே பூக்கக்கூடியது. 3 கலர்ஸில் வருது, பிங்க்கு, ஒயிட்டு, பர்பிள், 3 கலரில் வருது. இந்த செடியோட வளர்ப்பு கூட நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் காமிச்ச பல நாடுகளின் பெயர்களை தாங்கிய செடிகளை பற்றிய விவரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்கள்.